A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதல்ல இந்த லைட் ஹவுஸ் தான் கேட்டாங்களாண்ணே. முதல்ல வந்து வெங்கமேட்டுக்கு பக்கத்தில் செம்மாடைங்கிற ஊரில் தான் முதல்ல கேட்டாங்க. அங்கே வேணாம்னு சொன்னது பின்னாடி தான் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போன வாரம் ஒரு மத்தியானம் ஒரு இதே அளவுக்கு தான் ஒரு 2:30 மணி இருக்கும். ஊட்டியிலேருந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து இங்கே கேட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காவல்துறை என்ன சொன்னாங்களோ தெரியல. அப்புறம் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் சரி நாங்கள் வேல்சாம்புரத்தை போய் நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க. வெளிச்சாம்புரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 41 உயிர் பலியான சம்பவம். ஒருவேளை இந்த லைட் ஹவுஸில் வச்சுருந்தா எப்படின்னு லைட் ஹவுஸில் வச்சுருந்தா அது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் வந்து பாலத்தை வழியாக போயிடுவாங்க. இந்த சைடு உழவர் சந்தை வழியாக கூட போயிருக்கலாம். நிறைய கூட்டம் வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் கூட உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிருக்கலாம். இந்த பக்கம் கூட எலமுசன் சைடு அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் வந்து ரோடு குறுகலாக அங்கே சைடில் கட்டாட எங்கேயுமே போக முடியாது. இந்த இடம் கொடுத்துருந்தா எப்படின்னு? இந்த இடம் கொடுத்துருந்தாலும் சிக்கல் தாங்க. இந்த இடமும் கொடுக்கக்கூடாது, அந்த இடமும் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும், போலீஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ லைட் ஹவுஸு கொடுத்துருந்தாலும் அது நடந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக நடந்திருக்கும். என்ன இங்கே ஸ்ப்ரெட்டே இருக்கும். இது ரவுண்டானனால எல்லாமே இங்கே என்ன டிராஃபிக் ஆகும். அதனால அவங்க கொடுக்கல. அங்கேயே டிராஃபிக் ஆகும். இங்கே எல்லாமே டோட்டலாக நின்று போயிடும். இப்போ அவங்க அங்கே கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். அங்கிட்ட வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபாஸ் கொடுத்தாலும் சிக்கல் தான் ஆகும். ஆனால் அந்த இடத்த விட இது பரவாயில்ல கொடுத்துருக்கு. பரவாயில்ல. ஆமாம். இது எந்த வசதி? இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது? அங்கே வந்து ஒரு 4 பக்கம் வழி இருக்குது. ஆனால் அங்கே வந்து 2 பக்கம் தான் வழி இருக்குது. ஒரே பைபாஸ் ரோடு. அங்கிட்டு இங்கிட்டுன்னு இருக்குன்னா நடுவில் போனால் அங்கிட்டுன்னு இருக்குது, இங்கிட்டுன்னு இருக்குது. அப்போ எதில் போய் கொண்டுகிட்டு போய் இது பண்ணுவாங்க? இல்லை, இங்கே பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது பக்கத்தில். இங்கே இருக்கு, அது அங்கே இருக்குது. ஏங்க இத்தனை விதத்தை கூட பெட்ரோல் பங்கில் நெருப்பாக வச்சுருவாங்க பழப்பு. நெருப்பு பொறுத்திக்கிட்டா எல்லாம் வர்றாங்க பெட்ரோல் பங்கில் கொண்டுகிட்டு போய் வைக்கிறதுக்கு. இங்கே வர்றது இப்படி போனாலும் போகலாம், அப்படி போகலாம், இந்த வழியில் போகலாம். 4 வழி இருக்குது. அப்படி இப்படி செய்கிறாங்க பழப்பு. அது இங்கே கொடுத்துருந்தா ஒரு வேளை அந்த உயிர் சேதம் இல்லாமல் கண்டிப்பாக இது இருக்குது. ஏதோ ஒரு நடக்குது, அது என்னன்னு தெரியல, ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாம். அவரு இன்னும் கொஞ்சம் நேரமாக வந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அது வந்து எல்லா கட்சிக்காரங்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க அந்த டயத்துக்கு வருவேன்னு சொல்கிறது. ஆனால் அந்த டயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை அங்கே என்ன அடைஞ்சாலும் நமக்கு தெரியாது. சும்மா ஒவ்வொன்றும் கற்பனையாக எதுவும் சொல்லக்கூடாது. பார்க்க வந்தவங்க தான் அதிகமாக வந்திருக்காங்க. எல்லாம் வயசு பசங்க தான். அதனால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இப்போ வெளிச்சாமிபுரத்தில் அங்கே வச்சுருந்தாங்க, அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஆமாங்க சார். ஒருவேளை இந்த லைட் ஹவுஸில் கொடுத்தா இங்கே என்ன வசதிகள்? இங்கே வந்து சார் 4 பக்கம் வசதி இருக்குது. எங்கேயோ ஒரு பக்கம் இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் அவங்க பார்க்க வந்தவங்க அதிகமாக சார். கூட்ட நெரிசல் சமாளிக்க முடியல. அந்த போலீஸ்காரங்களே சமாளிக்க முடியலும் போது இராணுவம் வந்து சமாளிக்க முடியுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அன்றைக்கி இங்கேருந்து சவாரி போனேன். அங்கே தான் போனேன், ஸ்பாட்டுக்கு போனேன். அங்கே ஸ்பாட்டுக்குன்னா வெளிச்சம்புரத்துக்கு போகல. அந்த சிக்னல் இருக்குது சார், மேம்பாலம் சிக்னல் சேலம், அது முன்னாடி தான் போனேன். அப்புறம் சவாரிக்காரங்களும் விஜய் பார்க்க தான் போனாங்க சார். போகும்போது அவங்களே ஆண்டாக்காரனை இங்கேயே இறக்கி விட்ருங்க, நாங்கள் இங்கேயே பார்த்துக்குறோம் அப்படின்னு. அங்கேயே ரொம்ப கிரௌடாக இருந்தது. அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது சார். வந்து எத்தனை மணிக்கு வந்தாருங்க அவர்? 7:30 மணி. எப்படி இருக்கான்? சனிக்கிழமை வேறு அன்றைக்கி எல்லாம் கூலிகள் அங்கே இங்கே எல்லாம் வாங்கிட்டு போகிற டைம். செஞ்சது பூரா இவங்க தப்புங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே போட்டுதான் உங்களுக்கு டிராஃபிக் தான். என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்கே போட்டுதான் அதிகம் தான் சேதாரம் ஆயிருக்கு. அந்த பக்கம் பாலம் எங்கிட்டு போவீங்க? எல்லாம் போய் கீழே தான் விழுவோம். இந்த லைட் ஹவுஸில் வச்சுருந்தாலும் அந்த பாலம். ஆமாம், இங்கே பாலம் பாருங்க, பாலம் இப்படி எங்கிட்டு போவீங்க? இன்னும் இருக்கிறது இங்கே இருக்கிறவங்க சேர்த்து சொல்லிருப்பானுங்க. இந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கு. பங்கு பக்கத்தில் பங்கு. அந்த கும்பல் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்குதோ யோசனை நீங்களே பண்ணி பாருங்க. அங்கே விட அங்கே போட்டே இந்த நிலைமை. இங்கே போட்டு தான் என்ன பாருங்க. இப்போ நீங்கள் தான் சுற்றி பார்க்குறீங்களா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது கண்ட்ரோல் பண்ணிருந்துங்க. பொதுவாக ஒரு பண்ணுறவங்க வந்து பொறுப்பாக பண்ணி செஞ்சுருக்கலாம். பொறுப்பு இல்லாமல் செஞ்சால் இந்த மாதிரி தவறுலாம் நடக்குது. நம்மளாம் எத்தனை வருஷமாக பார்க்குறோம், எத்தனையோ நிகழ்ச்சியில் பார்க்குறோம். எம்ஜிஆரோட வகை ஒரு கும்பல் நடக்கலைங்களா? இதே கிரவுண்டில் கலைஞருக்கு வராத கும்பலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. மெயின் அதான். எவ்வளோ கட்சிகளை பார்த்துருப்பீங்க, தலைவர்களை பார்த்துருப்பீங்க.
முறையற்ற வேலைங்க அது, முறைப்படுத்தலை. ஆக மொத்தம் வந்து அவங்க கேட்ட இடம் கொடுக்கல, அவ்வளோதான். இந்த லைட் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்களா? வேற ஏதாவது மீட்டிங் ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு, நிறைய மீட்டிங் நடந்திருக்குங்க. அது எப்படின்னா போக்குவரத்துலேயே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது அது ஒரே பக்கம் கொடுத்தனால கும்பல் ஒன்றும் சமாளிக்க முடியல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே பங்க் இருக்குது, பக்கத்தில் பாலம் இருக்குது அப்படிலாம். ஏன்னா அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருக்குங்க. கேட்ட இடத்த கொடுக்கல. அது வந்து இது ஒரு இடம், இது கொடுத்து இங்கே ஒன்று, நம்ம பஸ் ஸ்டாண்டு ஒன்று, அந்த அந்த லைன் பூரா கேட்டாங்க. இது என்ன ஒரு கலைஞ்சு போயிருக்கீங்க, ஒரே இடத்துல இல்லாமல் கும்பல் கலைஞ்சு போயிருந்துருக்கோம். ஏன்னா இங்கன்னா இங்கே பார்த்தவங்க இப்படி போயிருப்பாங்க, அங்கன்னா அங்கே பார்த்தவங்க அப்படி போயிருப்பாங்க. அது ஒரே இடத்துல போய் கூட தான் தவிர்க்க முடியாமல் போனதுங்க. இந்த லைட் ஹவுஸ்ல தராது காரணம் சொல்லியிருந்தாங்கண்ணே. பக்கத்தில் ஆத்துப்பாலம் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னாலும் இல்லைங்க, வந்தால் அந்த அங்கங்கே கலைஞ்சு போயிருப்பாங்க. வரும்போது கும்பல் வந்து எல்லாமே பரவலாக நின்றோம். இப்போ பிரேமகாலிலேருந்து எடுத்துக்கிட்டா எல்லாம் கும்பல் வரிசையாக நிற்கும். இப்போ ரவுண்டானா, அந்த ரவுண்டானா இருக்குது, உழவர் சொந்தம் இருக்குது, இப்படி எல்லாம் கும்பல் பிரிஞ்சிடும். இது கொண்டு ஒரே பக்கம் கொண்டு போடும்போது அப்புறம் அந்த பிரச்சனை வராமல் என்ன செய்யும்? வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த இடம் இருக்குன்னா இந்த இடத்துக்குள்ளேயே எல்லாம் அடைக்கணும்னா எப்படி அடைக்க முடியும்? அவங்க கேட்குறதெல்லாம் பரவலாக கேட்டு விட்டுருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு பரவலாக போயிருக்கும். அதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போய் எல்லாம் அடைச்சாங்கன்னா அது எப்படி போக முடியும்? இது வந்து எப்படி என்னன்னு அது ஒன்றும் புரியல. கரூர் லைட் ஹவுஸில் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் வேலுச்சாமிபுரத்தில் அவங்களோட அந்த பரப்புரை பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் அவங்களும் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டும் அவங்களும் அது ஓகே அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட இடங்கள்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அவங்க நிறைய இடங்கள் கேட்டிருக்காங்க. உழவர் சந்தை, இந்த லைட் ஹவுஸு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் கேட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த லைட் ஹவுஸ் அதிகமாக பேசப்படுது. அரசாங்கத்திலிருந்தும் அவங்ககிட்ட இருந்தும் ஒரு விளக்கம் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பக்கத்தில் அருகாமையில் பெட்ரோல் பங்க் இருக்குது, ஸோ அவங்களோட மக்களோட சேஃப்டிக்காக தான் இங்கே கொடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோன்னா லைட் ஹவுஸில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். லைட் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேனே ஒரு 4 ரோடு இருக்குது. 4 ரோடோட ஜங்ஷனாக தான் இந்த லைட் ஹவுஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க எந்த வழியில் வந்திருந்தாலுமே கூட ஒரு வழியில் தப்பிச்சு போயிருக்கலாம். அதாவது ரொம்ப கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அவங்க இதுலேருந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அவங்க கன்வே பண்ணுறாங்க. ஸோ ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி இதர விஷயங்களுக்காக தான் இங்கேருந்து நாங்கள் வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னு நிறையா அரசாங்க சைட்லேருந்துமே கூட அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி லைட் ஹவுஸில் நின்றுட்டுருக்கோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத நம்மளே பார்க்கலாம். ஸோ குறிப்பாக இந்த லைட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி சிலை இருக்குது. இவர் விஜய் அவர்கள் எப்படியும் வந்து இது மேலே ஏறிலாம் அவர் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவரோட பிரச்சார வாகனத்திலிருந்து தான் பேசியிருப்பாங்க. ஸோ இதுவே பெருசாக இருக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாகனம் எங்கே நிற்கும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அவர் எந்த பக்கம் நிறுத்தினாலுமே கூட அங்கே இருக்க க்ரௌட் அவரை நோக்கி தான், எல்லா சைட்லும் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அவரை நோக்கி தான் கண்டிப்பாக சென்று இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு குறிப்பாக எல்லாமே புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரூட்டாக இருக்குது. சேலம், நாமக்கல், திருச்சி இந்த மாதிரி இடத்துலேருந்து வரக்கூடிய பேருந்துகள் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு இடமா, வழிப்பாதையாக இந்த வழித்தடம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பேருந்தோட அந்த பேருந்து அப்படின்ற ஒரு விஷயம், பேருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய இடமா இது இருந்துகிட்டு இருக்கனால ரொம்பவே டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்றதுல மாறுபட்ட கருத்து இல்லை. என்னதான் அவங்க வந்து மாற்றுப்பாதையில் மாற்று அமைச்சிருந்தாலுமே கூட இங்கே ஒரு கூட்ட நெரிசல்களுக்கு வாகனம் எப்படியும் இடையூறாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துலேருந்து அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடிய மூத்த தலைவர்களோட உருவ சிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்க. அண்ணா அவர்களோட உருவப்படம், எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்களோட உருவப்படம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட உருவப்படம் அப்படின்ட்டு 3 தலைவர்களோட உருவப்படமுமே வந்து இங்கே இருக்குது. விஜய் அவர்கள் முதல் முறையாக திருச்சி போகும் பொழுது அந்த பரப்புரை பிரச்சாரத்தின் போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோட சிலை மேலே எல்லாம் ஏறி அந்த அந்த கூண்டு ஒன்று போட்டிருந்தாங்க, அது மேலாம் ஏறி நிறையா வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவங்களோட அறிக்கை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க, குறிப்பாக தலைவர்களோட உருவ சிலை மேலே ஏறாதீங்க, அது சேதப்படுத்துறதோ இல்லை அது மேலே ஏறுறதோ அந்த வேலை வேண்டாம் அப்படின்றத அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்திலேருந்து. ஸோ ஆனால் இங்கே ஒரு வேளை இங்கே இந்த லைட் ஹவுஸில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா முதல் பார்வையை எதை பார்க்கப்படுதுன்னா இந்த தலைவர்களோட 3 பேருடைய சிலை தாங்க. கண்டிப்பாக இது மேலே இதுக்குன்னே தனி பாதுகாப்பு கொடுத்துருக்கும். ஏன்னா நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து காவல்துறையும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுமே அங்கே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு அவ்வளோ பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க. ஸோ இந்த சிலைக்கு அவங்க வந்து தனி பாதுகாப்பு கண்டிப்பாக வழங்கியிருப்பாங்க ஒருவேளை இந்த லைட் ஹவுஸில் அவங்களோட அந்த பிரச்சாரம் பரப்புரை நடந்திருந்தது அப்படின்னா.
இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துமேடு, அதாவது இங்கே வந்து ஆத்துப்பாலம் சொல்கிறாங்க. இங்கே பக்கத்திலே அருகாமையில் இருக்கனால இங்கே இருக்க கூட்டம் ஒருவேளை கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது அப்படின்னா மற்ற ரோடுகளெல்லாம் விட இந்த பக்கம் பாலம் இருக்குது, ஆத்துப்பாலம் இருக்குது அப்படின்ற இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுதுங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து வாக்கபிள் தாங்க, ரொம்ப அருகாமையில் தான் அந்த பாலமும் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை கூட்ட நெரிசலில் தப்பி தவறியோ ஆர்வத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரியான நிகழ்வு ஒருவேளை நடந்திருந்தா அப்படின்ற விளக்கமும் அவங்க சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் தலைவர்களோட சிலை இருக்குது அப்படின்னாலுமே கூட இதை மற்ற இடங்களில் இந்த பக்கமும் ரோடு வந்து 1 2 3 4 வழி பாதையாக இங்கே அமைஞ்சிருக்கு. அதாவது அவங்க எந்த வழியில் வேணாலும் கூட்டம் ஒருவேளை கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்தாலுமே கூட அவங்க ஏதாவது ஒரு வழியில் எக்ஸிட் ஆகிருக்கலாம் அப்படின்றதான் இங்கே இருக்கிற மக்களும் சரி நம்மளுக்கும் சரி பார்க்கப்படுது. ஆனால் முக்கிய பாதுகாப்பு படலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் வரக்கூடியவங்க ஆர்வம் மிகுதியில், ஏன்னா அந்த இளைஞர்களை பற்றி நம்மளுக்கு தெரியல, ஸோ இவங்கெல்லாம் ஆர்வம் மிகுதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். இத்தனை கூட்டங்களாக பார்த்தனால நாங்கள் குறிப்பாக வேணான்னு சொல்கிற ஒரு விஷயங்களுக்காக எதுக்காக அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க். ஆமாங்க, இது மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை இங்கே இடம் கிடச்சிருக்குமா அப்படின்றதான் நம்மளுக்கும் ஒரு யோசனையாகவே இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம் அருகாமையில் தான் இருக்குது. இந்த லைட் ஹவுஸில் குறிப்பாக முக்கியமாக தரக்கூடாது அப்படின்றதுக்கு முதல் ஒரு பார்வையாக எதை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்க் தான். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளும் இது பாதுகாப்பாக தான் தடுப்பணைகள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பெட்ரோல் பங்குக்காக மட்டுமே இங்கேருந்து இந்த இடத்த வேண்டாம் அப்படின்றத அவங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. தேர்வாளர்களும் அதை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளியோ இல்லை ஒரு 1 கிலோமீட்டரோ 1/2 கிலோமீட்டரோ தள்ளி இருந்தால் கூட இந்த இடத்த அவங்க ஓகே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வாகனம் எங்கே நின்றுருந்தாலுமே கூட்டம் அவ்வளோ தூரம் வரைக்கும் இருந்திருக்கும். பெட்ரோல் பங்கில் கண்டிப்பாக உள்ளே பூந்திருப்பாங்க. பூந்திருப்பாங்க, அசம்பாவிதம் ஏற்படுத்தணும்னே பூந்திருக்க மாட்டாங்க. மேலேயோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ தப்பி தவறி நடந்தது அப்படின்னா இன்னும் அதுக்கான விஷயங்களாக இருந்திருக்கும். அப்படின்னா அந்த ஒரே ஒரு காரணம் தான் இந்த லைட் ஹவுஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த பெட்ரோல் பங்க். இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கரூர் பரப்புரை அப்படின்ற பிரச்சாரம்ன்றது இங்கே தான் நடந்திருக்கும், இந்த இடத்துல மட்டும் தான் நடந்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கமும் அவங்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களும் எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நடந்திருக்கும். வேலுச்சாமிபுரத்தில் நடந்த விஷயங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. 41 உயிர்கள் அப்படின்றது இன்னும் அந்த துயரத்திலேருந்து கரூர் மீளாத இருக்க நிலையில் இன்னும் 1 வாரம் ஆயிடுச்சு. மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு 60% கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் தடுத்துருந்துருக்கலாம், அந்த உயிரிழப்புகளை தடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது அவங்களோட எண்ணமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் மீதி இருக்க அந்த 40%லையும் முக்கியமான ஒரு காரணமாக இந்த பெட்ரோல் பங்கு தாங்க. இது மட்டும் இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே ஆட்சேபணம் இல்லாமல் எல்லாருமே வழங்கியிருப்பாங்க. நிறைய மக்கள்கிட்ட பேசும்பொழுது கூட கரெக்டு தாங்க, இங்கே பெட்ரோல் பங்க் இல்லை அப்படின்னா அரசாங்கமே கொடுத்துருப்பாங்க அப்படின்றது அவங்களோட விருப்பமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய பார்த்துருந்து அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோட உருவ படம் இருக்கும் பொழுதே அங்கேயே வந்து எடப்பாடி அவர்களோட இந்த இடமே அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் சேஃப்டிக்காக மட்டும்தான் வேலுச்சாமிபுரம், அவங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் அந்த இடத்த தான் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த இடத்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொடுக்காம வேலுச்சாமிபுரத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயினான இடம், குறிப்பாக இது வந்து மெயினான இடம். 2வது ஒன்று பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய இடமாவும் இருக்குது. இது மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த விஷயங்களும் இல்லாமல், அதாவது இந்த பெட்ரோல் பங்க் இல்லாமல் இன்னும் பாதுகாப்பு வசதிகள் இருந்திருந்தது, இல்லை மற்ற இடங்களில் வந்து இந்த மயக்கம் போட்டு விழுறதோ இல்லை இதுக்கான பாதுகாப்பு வசதிகள் இருந்தது அப்படின்னா அது தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதான் எல்லாத்தோடைய எண்ணமாகவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த லைட் ஹவுஸில் இருந்துக்கிட்டு இருக்கோம், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இது வரக்கூடிய வாகனங்கள் இன்றைக்கி விடுமுறை நாள் அப்படின்றது கூட இல்லாமல் அவ்வளோ வாகனங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இது இப்போவே இப்படின்னா அப்புறம் அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் நெரிசல்கள் அப்படின்றதெல்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியலை. விஜய் அவர்களுக்கு அந்த சனிக்கிழமை அப்படின்றது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது ஒரு கருப்பு நாளாக தான் இருந்திருக்கு. பெட்ரோல் பங்க் இல்லை அப்படின்னாலும் கூட இதை வந்து நம்ம தற்செயலா அப்படின்றத கூட நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நடந்திருக்க வாய்ப்புகளும் இருக்குது. இங்கே வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோட உருவப்படம் மட்டும் இல்லைங்க, காந்தி அவர்களோட உருவ சிலையும் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களே கண்டிப்பாக எந்த லொக்கேஷனை தேர்வு பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்ம அடுத்து போகிறோம் இங்கிருந்து தான். ஏன்னா இந்த சிக்னலில் குறிப்பாக இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் அருகாமையில்
ஏன்னா அவங்க முக்கியமாக வேணான்னு சொன்ன ஒரு காரணம் இருக்குன்னா இதுவும் ஒன்றாவது காரணமாக இருக்குமா அப்படின்றத நம்மளால் யோசிக்கப்படுது. இந்த காந்தி சிலை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் சிலை இருக்குது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த இடத்த அதிகமாக தேர்வு பண்ணியிருப்பார். வாகனம் இங்கேயோ இல்லை அங்கேயோ நிற்கக்கூடிய வசதிகள் கூட அவர் கூட விருப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால் யோசிக்க முடியும். ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா அத்தனை தலைவர்கள் இருக்காங்களாடா ஏன்டா இந்த இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பெரியார் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு இன்னும் வேகமாகவும் இருந்திருக்கும், நிறைய விஷயங்களும் பேசியிருப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் தான். என்ன நடந்தாலும் இந்த கரூரில் நடக்கக்கூடியாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. வெளிச்சாமிபுரத்தில் இடத்த ஒதுக்கி 41 உயிர்கள் அப்படின்றது சும்மா இல்லை. அதுலேருந்து இன்னும் கரூரே மீளாத நேரத்தில் இந்த லைட் ஹவுஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்திருக்கப்படலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே கொடுத்துருந்தாலும் சேதாரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது சில பேரோட கருத்தாக இருக்குது. இனிமேட்டு எதையுமே நம்ம தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இனி வர நாட்களில் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட பார்வையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.